இந்த நாட்டின் உனக்கு நமக்கு உறுதுணையாக இருந்தது நமது மாமன் வைகுண்ட வாசன் கண்ணன் துவாமய வாசன் கேசவன் அன்னவருக்கு முதல் தாமதத்தில் இன்றைய தினம் இந்த பாட்டு புத்திரை மாணவர்கள் இந்த அத்தியாவரத்திற்கு தங்கள் பாத பந்தவிற்கு நாங்கள் முன்புறவி எந்த தவத்தை செய்வோமோ தெரியவில்லை. ஆமா, இப்ப என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எனது பெரிய தந்தையின் பிள்ளை கௌரவின் தலைவன் துரியோதனன் நாடிருந்து நன்றிருந்து அவன் மாமன் எழுதி கொள்வது எங்களை அது மட்டும் தேவி பாஞ்சாலியும் நகரவில்லை என்று எங்களை நாட்டை விட்டு அவனுக்கு நாங்களே வெற்றி நாட்டை கைப்பற்றி விட்டோம். அதற்காக எனது அண்ணன் பரமரந்தனுக்கு அதற்காக ஏற்பாடு நடக்குது. அதற்காக முதல் தாம்பலத்தை எனது மாமன் தோழன் மகன் கண்ணனுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் புறப்பட்டு என்ன காரியத்தை செய்திருக்கிறீர்கள்? நீங்க பட்டாபிஷேகம் கூறுவது தீர்த்த தலையில் வச்சு செய்யலாமா? ஆமா, புள்ளி வந்திய சுவாமி சொல்வது உன் தாயாதி அனைவரும் மாட்டு போய்விட்டார்கள். ஆமாம், கௌரவர்கள் எனது பெரிய தந்தையின் பிள்ளைகள் மாட்டு படுத்து விட்டார்கள். அவர்
சொன்னார்கள். மாட்டு மடிகளை அசுத்தமாச்சு, தீட்டு தள்ளி வச்சிருக்கீங்களே. எதுவும் மாது, குடும்பம் மாது. நார்தான் குறைப்பது உண்மைதானா? ஆமாமண்ணா. இறந்தவர்கள் பாண்டிய புத்திரர்கள், நாம் இருக்கிற உயிரோடு நமது பெரிய தந்தையின் பிள்ளைகள் கௌரவர்கள் 101 பேர் இறந்திருக்காங்க. ஆமாம். அது நமக்கு தீர்த்தானே. ஆமாமண்ணா. தீர்த்து தலை வைத்து வந்து பட்டாபிஷேகத்தை செய்யக்கூடாது. செய்யக்கூட செய்தால் வழங்குமாறு. ஐயோ, உருப்படாத அந்த நேரத்தில் வந்து விட்டாரா? எனக்கு இந்த யோசனை வளர்த்திருக்காங்க. சுவாமி, பாருங்கள், நீ நிக்காதீங்க. இந்த தோற்று நீங்க தான் தகுதி வாய்த்து அந்த கெட்டதை நம்ம செய்ய வேண்டும். அழகாவது கோட்டையிலே சிறப்பான பாண்டவம் இருக்கிறது. மலர் இருக்கிறது. அந்த மலரை கொண்டு வர வேண்டும். இதை பார்த்தா அர்ஜுனன் கைலாயம் சென்று இமாச்சலம், அதாவது ஈஸ்வரத்தில் இருக்க வேண்டிய கமலன் இருக்கிறது. நீரை கொண்டு வந்து மனதில் செலுத்தால் இறந்து போன அனைவருமே உயிர் பெற்று விடுவார்கள். உயிர் வந்துவிட்டு பட்டாவு சூழ்நிலை எப்படி இருக்கும்? சுலபமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். சரி, வாழாத தாத்தா இருக்கிற நாராயண